விஜயநகர அரண்மனையை சுற்றியுள்ள ராஜவீதிகள் அன்று நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. அரண்மனை வாசலில் குதிரைப்படை வீரர்கள் ஒவ்வொருவராக வந்து அவர்களுக்கென செலவு தொகையினை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். அரண்மனையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் அரண்மனை அதிகாரிகள் பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தனர். பெரும் திருவிழா கூட்டம் போல் மாறியிருந்தது அந்த இடம். அரண்மனைக்கு எதிரே உள்ள மைதானங்களில் தற்காலிக கடைகளும் பஜார் வீதிகளில் கூட்டமும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. படை வீரர்களும் பொதுமக்களும் தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்ள அங்கு தங்கம், வைரம், நறுமணப் பொருட்களின் கடைகளும் அதிகமாக எதிரில் போடப்பட்டிருந்தன. படை வீரர்களும் அரண்மனை பணியாளர்களும் அரண்மனையிலிருந்து மாத ஊதியங்களை பெற்றதால் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அங்குள்ள கடை வீதிகளில் எல்லா பொருட்களையும் வாங்கி குவித்து எடுத்து சென்று கொண்டிருந்தனர் அந்த வீரர்கள். அந்த சமயத்தில் ராஜவீதியின் மறுமுனையிலிருந்து மேல தாளங்களுடன் பஜனை கோஷ்டியினர் பக்தி பாடலுடன் வந்து கொண்டிருந்தனர். பக்தி பாடலின் ஊடே கணீர் என்ற சத்தத்துடன் பரவசமாக ஒருவர் பாடிக்கொண்டு வந்தார். அப்பொழுது அரண்மனை மாளிகையின் மாடத்தின் வழியே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணனும் ராணி நாகலாதேவியும் பாடல் வந்த திசையை நோக்கி ராஜவீதியில் எட்டி பார்த்தனர். ராணிக்கு மகிழ்ச்சி பொங்க, தாசர் வந்து கொண்டிருக்கிறார், கிருஷ்ணா வா வா, அவர் நம்மை கடந்து செல்வதற்கு முன் வீதிக்கு போய்விடலாம் என கூறிக்கொண்டே மகனை ஒரு கையால் பற்றி கொண்டு உப்பரிகையிலிருந்து இறங்கி படிகளில் வேகமாக நடந்து கொண்டிருந்தார். அம்மாவின் செய்கை கிருஷ்ணனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மாவின் பின்னால் வேகமாக இறங்கி வீதிக்கு வந்து சேர்ந்தனர் தாய் நாகலாதேவியும் மகன் கிருஷ்ணனும். ராணி நாகலாதேவி தாசர் என அழைத்தது மகான் புரந்தரதாசரை. அதே விஜயநகரத்திலே பிறந்து வளர்ந்தவர் சீனப்ப நாயக்கர் என்ற தனது இயற்பெயரை பண்டரிபுரம் பாண்டுரங்கன் மீது கொண்ட பக்தியால் நவகோடி நாராயணன் என பெயர் வைத்து கொண்டார். அந்த ஊரிலேயே மிகப்பெரிய வைர வியாபாரி அவர்தான். வைர வியாபாரியாக இருந்தது மட்டுமன்றி கோடி கோடியாக சம்பாதித்து அரண்மனை போன்ற மாளிகையை கட்டி வாழ்ந்து வந்தார் அந்த மகான். அவரது பத்னி சரஸ்வதி பாய், வாரிசாக 4 ஆண் பிள்ளைகள். பாண்டுரங்கன் மீது அளவில்லா பக்தி கொண்டிருந்ததால் ஒருமுறை மனைவி சரஸ்வதி பாயையும் தனது 4 மகன்களையும் அழைத்து கொண்டு பண்டரிபுரம் கோயிலுக்கு சென்றவர் மனைவி சரஸ்வதி பாயின் வைர மூக்குத்தியை காணிக்கையாக செலுத்திய பொழுது பாண்டுரங்கன் செய்த திருவிளையாடலால் ஒரே நாள் மனம் மாறிப்போனார் நவகோடி நாராயணன் என்ற அந்த புரந்தரதாசர். வீடு திரும்பியவர் மனைவியையும் மகன்களையும் அழைத்து முடிவு செய்தார். தான் சேர்த்து வைத்த ஏராளமான பணத்தையும் வைரங்களையும் மாளிகையினும் தனக்கென எதையும் வைத்து கொள்ளாமல் தானமாக வழங்கியவர் தான் ஊரை விட்டே போய்விட்டார் அந்த புரந்தரதாசர். விஜயநகர மன்னர்களின் ஆசான சைவ ராஜ குருவான வியாச தீர்த்தரிடம் தீட்சை பெற்று இமய முதல் குமரி வரை 5 ஆண்டு காலமாக பக்தி யாத்திரை சென்று விட்டார் அந்த புரந்தரதாசர். அன்று தனது குடும்பத்தாருடன் பஜனை பாடலுடன் ராஜவீதியில் வந்து கொண்டிருந்தார் புரந்தரதாசர். ராணி நாகலாதேவிக்கு அவரின் பக்தி பாடல் என்றால் பல நேரங்கள் மெய்மறந்து போய்விடுவார். புரந்தரதாசர் அரசனாகட்டும் ஆண்டியாகட்டும் எவரிடமும் நெருங்க மாட்டார். தனது மனம் போன போக்கிலேயே
பக்தி யாத்திரையை செய்து கொண்டிருந்தார் புரந்தரதாசர். அன்று திடீரென ராஜவீதியில் வந்து கொண்டிருந்தார். கிருஷ்ணா, இங்கே இரு, இதோ வந்து விடுகிறேன் என சொல்லிக்கொண்டே அவசர அவசரமாக உள்ளே ஓடினார் ராணி. கை நிறைய தங்க காசுகளை அள்ளி கொண்டு வந்தார். பணிப்பெண் குடத்து நீரை கொண்டு வந்து ராணியின் பக்கத்தில் வைத்துவிட்டு சென்றார். புரந்தரதாசர் ஒரு கையில் தம்பூராவும் மறு கையில் சிப்லா கட்டையையும் வைத்து பாடியபடியே அரண்மனை வாசல் அருகே வந்தார். கூடவே மனைவி சரஸ்வதி பாயும் கையில் அரிசியை பெற்றுக்கொள்ள செப்பு பாத்திரத்தை ஏந்தியிருந்தார். பாண்டுரங்கனை பற்றிய பக்தி பாடல்கள் மனதில் வந்தபடி 4 மகன்களும் ஓலைச்சுவடியில் அதனை எழுதி கொண்டிருந்தனர். வீதியில் இறங்கிய ராணி நாகலாதேவி கை நிறைய கொண்டு வந்த பொற்காசுகளை செப்பு குடத்தில் அள்ளி அள்ளி வாரி போட்டுவிட்டார். புரந்தரதாசரின் காலில் விழுந்து குடத்து நீரை ஊற்றி அவரை வணங்கி கொண்டிருந்தார். அதை கண்ட கிருஷ்ணனும் சக்கரவர்த்தி என்ற அந்தஸ்தை மறந்து அவர்களது காலில் தானோ விழுந்து எழுந்து கொண்டான். இதையெல்லாம் கண்டு கொள்ளாத புரந்தரதாசர் ராஜவீதியை கடந்து சென்று கொண்டே இருந்தார். மகான்களுக்கு பற்றை துறந்து விடுவதால் மன்னர்களையும் மக்களையும் பெரிதாக எண்ணாமல் தங்களுடைய வாழ்க்கையினை மனம் போன போக்கில் கடந்து கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் அன்று மகான் புரந்தரதாசரும் ராஜவீதியை கடந்து சென்று கொண்டே இருந்தார். எதுவும் நம்மோடு வருவதும் இல்லை. எதை எங்கிருந்து பெற்றோமோ அதனை அங்கேயே விட்டுவிட வேண்டும் என்று மகான் புரந்தரதாசர் காலம் பூராவும் கடைப்பிடித்து வந்ததோடு மற்றவர்களுக்கு உபதேசமாகவும் செய்து கொண்டிருந்தார் அந்த மகான். பெரும் சாம்ராஜ்யத்தின் மகா சக்கரவர்த்தியும் அவரது தாயாரும் நடுத்தெருவில் ஒரு யோகியின் காலில் விழுந்து வணங்குகிறார்களே என்று சுற்றிலும் நின்று பார்த்து கொண்டிருந்த மக்கள் கூட்டம் வியந்து போனார்கள். ஆனால் புரந்தரதாசரின் பார்வையில் ஏதும் பெரிதாக தென்படாமல் அங்கிருந்து கடந்து சென்று கொண்டே இருந்தார். ராணியும் கிருஷ்ணனும் மாளிகைக்கு திரும்பிவிட்டனர். கிருஷ்ணா, சொல்லுங்கள் தாயே, கோடீஸ்வரராக வாழ்ந்த அந்த மகான் எல்லாவற்றையும் துறந்து மனைவி மக்களை இழுத்துக்கொண்டு ஊர் ஊராக மக்களிடம் பிச்சை எடுக்கிறார். அதை நினைத்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. இதில் பரிதாபப்பட ஒன்றுமில்லையே தாயே. அவர் யாருக்காகவும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை. பக்தி வழியில் அவரே தேர்ந்தெடுத்தவை அவை. கவலையில்லாதது அவரது பயணம். என்னை பாருங்கள், நான் அப்படியா இருக்கின்றேன். இந்த ராஜ்யத்தில் உள்ள மக்களெல்லாம் இந்த நாட்டையும் மக்களையும் காக்க வந்த மகாபாரத கிருஷ்ணனாகவே என்னை பார்க்கிறார்கள், நம்புகிறார்கள். அவர்களது நம்பிக்கையும் இன்று வரை வீண் போகவில்லை. அப்படித்தானே ஆட்சி செய்கிறேன் என்றான் கிருஷ்ணன். நாகலாதேவி எதையும் கூறாமல் அமைதியாக மகனையே பார்த்து கொண்டிருந்தார். கிருஷ்ணா, எனக்கும் வயது கூடிக்கொண்டே போகிறது. எனக்குள்ள ஒரே வாரிசு நீ மட்டும்தான். உன்னை விட்டால் எனக்கு வேறு ஆதரவு இல்லை. அரண்மனையும் வெறிச்சோடி கிடக்கிறது. உனக்கும் வயது கூடிக்கொண்டே செல்வதை மறந்து விடாதே. காலத்தால் எதையும் செய்ய வேண்டும் என பெரியவர்கள் சொல்வார்கள். அதையே தான் நானும் உனக்கு கூறுகின்றேன். உண்மையை சொல்லாமல் தாயிடமே மறைக்கின்றாய் என்றார் சற்று கோபமாக ராணி. தாயே, தங்களிடம் நான் எதையும் மறைக்கவில்லையே. உங்கள் ஆசை என்னவென்பதும் எனக்கு புரிகிறது. கொஞ்ச காலம் அதற்காக தேவைப்படுகிறது என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, இந்த காயத்ரி அடிக்கடி என்னிடம் கூட எதையும் சொல்லாமல் ஓடிவிடுகிறாள். எல்லாம் நீ கொடுத்த தைரியம் என்றார் ராணி. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. தங்களிடத்தில் தான் அவளுக்கு அதிக உரிமை இருக்கிறது. காயத்ரி உண்மையைத்தான் மறைக்கிறாள். ஆனால்
அவள் ஒரு சிறந்த அறிவாளி என்றான் கிருஷ்ணன். எல்லாவற்றையும் அப்பாஜி என்னிடம் தெரிவித்தார் என்றார் ராணி. எதை என்றான் அவன். காயத்ரியும் மிகவும் அழகாகத்தானே இருக்கிறாள். அரச குடும்பத்திற்குள் இருக்கும் எல்லா தகுதியும் அவரிடம் இருக்கின்றது. அவளை மணந்து கொள்கிறாயா என்றார் ராணி. அம்மா, நீங்கள் நினைப்பது போல் அவள் மீது எனக்கு எந்த ஈர்ப்பும் இல்லை. அவள் என்னுடைய பணிப்பெண் மட்டுமே. பல நேரங்களில் எனக்கு புரியாத விஷயங்களை கூட எளிதாக கூறிவிடுகிறாள். அவள் மீது எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தாங்கள் நினைப்பது போல் அவளை மனம் செய்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பமும் எனக்கு கிடையாது என்றான் கிருஷ்ணன். அப்படி என்றால் நீ வேறு யாரையாவது விரும்புகிறாயா என்றார் ராணி. கிருஷ்ணன் அதை கேட்டு சற்று தடுமாறி போனான். திடீரென நினைவு வந்தவனாக மெத்தை மீது படுக்கை தலையணை அடியில் இருந்த இத்தனை நாள் மறைத்து வைத்திருந்த ஓலைச்சுவடியை வெளியில் எடுத்தான் கிருஷ்ணன். அதில் வாசகங்கள் ஒரியா மொழியில் எழுதப்பட்டிருந்தது. கிருஷ்ணனுக்கு தெலுங்கும் தமிழும் நன்றாக தெரியும். ஆனால் ஒரியா மொழி பற்றி எதுவுமே தெரியாததால் அதில் உள்ளவை என்ன என்பதை பின்னர் அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து அந்த தலையணை அடிவாரத்திலேயே வைத்து விட்டான். ஒரு நாள் வாசல் காரியம் வீரண்ணா அந்த ஓலைச்சுவடியை தென் சீமையிலிருந்து வந்ததாக கூறி அதை கிருஷ்ணனிடம் கொடுத்திருந்தான். அதைத்தான் இப்பொழுது அதில் உள்ள வாசகம் என்ன என்பது தெரியாததால் ஒரிய மொழியை நன்றாக தெரிந்து வைத்திருந்த தன்னுடைய தாயிடம் அதனை எடுத்து கொடுத்தான். தாயே, எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரியா மொழி ஏதும் தெரியாது. அதனால் எனக்கு கிடைத்த ஒரு ஓலைச்சுவடியை அப்படியே வைத்துவிட்டேன். தங்களுக்குத்தான் அது தெரியுமே என கூறிக்கொண்டு அதனை தாய் நாகலாதேவியிடம் அளித்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொடுத்த அந்த ஓலையை மெதுவாக படித்தவர் சற்றே ஆச்சரியத்துடன் மகனை பார்த்தார். கிருஷ்ணா, கலிங்க நாட்டு அரசு சபையில் ஆஸ்தான கவிஞராக இருந்தவர் உனது நாட்டிய குரு பந்தம் லட்சுமி நாராயணன் அங்கிருந்து தப்பித்து நமது ராஜ்யத்துக்கு வந்துவிட்டார். அவருக்கு ஒரியா மொழி நன்கு தெரியும். ஆனால் அவர் இதை எழுதவில்லை என்றார் ராணி. அப்படி என்றால் ஆச்சரியத்துடன் கேட்டான் கிருஷ்ணன். இதை ஒரு பெண் எழுதியிருக்கிறாள் என்றார். மேலும் இதில் உள்ள வாசகம் என்ன என்பது பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாது அம்மா. முதன்முறையாக இன்றுதான் உங்களிடம் கொடுத்தேன். வாசல் காரியம் வீரண்ணாவுக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் என்னிடம் கொடுத்துவிட்டு சென்றான் என்றான் கிருஷ்ணன். பெற்ற தாயிடம் கூடவா உனக்கு ஒளிமறைவு என்றார் சற்று கோபமாக ராணி நாகலாதேவி. அதை கேட்ட கிருஷ்ணனின் மனம் கனத்து போனது. எல்லாவற்றையும் ஒரு சாதாரண மனிதன் தாயிடம் ஆலோசிக்கலாம். ஆனால் எதிர்கால மனைவியாக வரப்போகிற ஒரு பெண்ணை பற்றிய எல்லா விவரங்களையும் எப்படி சொல்ல முடியும்? நான் இந்த நாட்டின் சக்கரவர்த்தி. சில இராஜாங்க விதிமுறைகளை பின்பற்றியே ஆக வேண்டும். என் தாயிடம் எப்படி சொல்லுவது என மனதிலேயே வார்த்தைகளை அழுத்தி கொண்டிருந்தான் கிருஷ்ணன். கொஞ்ச நேரத்திற்கு எதுவும் பேசாமல் தாயையே பார்த்து கொண்டிருந்தான் அவன். என்ன கிருஷ்ணா, ஒரியா மொழி எனக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிந்து வைத்திருக்கிறேன். இந்த ஓலை விசித்திரமாக எழுதப்பட்டுள்ளது. வா என் பின்னாடி என மகனை அழைத்து கொண்டு உயரமான நிலை கண்ணாடியின் முன் போய் நின்றார் ராணி. ஓலைச்சுவடியில் உள்ள வரிகள் கூட தலைகீழாக எழுதப்பட்டிருந்தது. அதனை கண்ணாடி முன் பிரித்த பொழுது எல்லா வார்த்தைகளும் நேராக தெரிந்தன. அதில் சின்னாதேவி இந்த ஊரில் இல்லை. விவரங்களை நேரில் வந்து சொல்லுகிறேன். தங்கள் பணிப்பெண் காயத்ரி. அந்த வரிகளை கேட்டு கிருஷ்ணனின் மனம் துடித்து போனது.
ஒரியா மொழியில் எழுதப்பட்டிருந்த அந்த ஓலைச்சுவடியை கையில் வைத்து கொண்டிருந்த ராணி தன் மகன் கிருஷ்ணனை அழைத்து கொண்டு நேராக நிலைக்கண்ணாடியின் முன் போய் நின்றார். அப்பொழுது அந்த ஓலையை பிரித்து கிருஷ்ணனுக்கு காண்பித்தார். கிருஷ்ணா, இந்த ஓலையை கண்ணாடியில் நன்றாக பார். இதில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை நான் பிற்பாடு சொல்லுகிறேன் என்றார் சற்று தயக்கமாக ராணி. கிருஷ்ணா, இந்த ஓலையில் உள்ள வாசகம் என்னவென்பது உனக்கு தெரியுமா? நான் படிக்கிறேன், நீ நன்றாக கவனித்துக்கொள். சின்னாதேவி இந்த ஊரில் இல்லை. விவரங்களை நேரில் வந்து சொல்லுகிறேன். தங்கள் பணிப்பெண் காயத்ரி. அந்த வரிகளை கேட்டவுடன் மீண்டும் மீண்டும் கிருஷ்ணனின் மனம் துடித்து போனது. என்ன கிருஷ்ணா, உன் அபிமானி புத்திரி காயத்ரி தான் இதை எழுதியிருக்கிறாள். அதனால் தான் தென் சீமைக்கு சென்று வந்ததை கூட என்னிடம் கூறாமல் மறைத்து விட்டால் அந்த பெண். மறைக்காமல் இப்பொழுதாவது சொல், யார் அந்த சென்னாதேவி? உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு? எப்படிப்பட்டது என சற்று கோபமாக பொரிந்து தள்ளிவிட்டார் ராணி. தாயே, நேரம் வரும்பொழுது எல்லா விவரங்களையும் தங்களிடம் கூறி அனுமதி பெற்றுவிட வேண்டும் என பலமுறை தங்களிடம் அணுகினேன். ஆனால் தாங்கள் தான் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு கதைகளை சொல்லி கொண்டிருந்தீர்கள். இதில் அப்பாஜி வேறு அனுமதி மறுத்து கதையை மாற்றி விடுவாரோ என்ற உள்ளுணர்வின் அடிப்படையில் தான் அமைதியாக இருந்து விட்டேன். இதில் மறைப்பதற்கு ஏதும் இல்லை அம்மா என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மீது சற்று கோபமாக இருந்தார் ராணி நாகலாதேவி. கிருஷ்ணா, எதையோ மறைக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் இன்று மறைக்காமல் பேச வேண்டிய காலகட்டத்தில் நீ இருக்கிறாய். ஆம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் வளர்ந்திருக்கிறோம், இங்கே வாழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தாயிடம் கூட இந்த முக்கியமான ஒரு செய்தியை ஏன் சொல்லாமல் மறைத்து விட்டாய்? அதற்கு நேரமும் காலமும் வர வேண்டும் என்று நீ காத்திருந்தாயா? அல்லது இதில் ஏதேனும் தடை ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு நினைவு உனக்கு ஏற்பட்டதா? இல்லை அப்பாஜியின் மீது கொண்ட பயம்தான் உன்னை இப்படி அமைதியாக தள்ளிவிட்டதா? ஒரு பெண்ணை பற்றிய ஒரு சமாசாரத்தை ஒரு பெண்ணான என்னிடம் கூட தெரிவிக்க நீ தயங்கியது ஏன் என்றார் ராணி நாகலாதேவி. அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அவன் தாயே பார்த்து நின்று கொண்டிருந்தான். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். அதற்கான நேரம் வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். எல்லா விவரங்களையும் நான் மறைக்காமல் இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். 3 தலைமுறைகளுக்கு முன்பு, அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரண்மனையிலே நடந்து போன பெரும் துர்ப்பாக்கியம், அது பெரும் சாபக்கேடு என்றான் கிருஷ்ணன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதற்கும் அந்த பெண் சின்னாதேவிக்கும் என்ன சம்பந்தம்? துர்ப்பாக்கியம், சாபக்கேடு என்கிறாய்? ஏதும் எனக்கு விளங்கவில்லை. அந்த பெண் சின்னாதேவிக்கும் நமக்கும் ஏதேனும் உறவா அல்லது பகையா? விவரமாக சொல் கிருஷ்ணா என்றார் ராணி நாகலாதேவி. எல்லாவற்றையும் சொல்லலாமா வேண்டாமா என திகைத்தான் கிருஷ்ணன். இனி தாயிடம் மறைப்பதில் எந்த அர்த்தமும் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். பின்னர் மெதுவாக தாயின் மடியில் போய் சாய்ந்து கொண்டான். தாயே, இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் தாங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் தாயே, அந்த சின்னாதேவி பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன். அவள் வேறு யாரும் இல்லை என சற்று சொல்ல தயங்கினான் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் தாய் ராணி. ஆனால் அந்த விவரம் என்ன என்று புரியாமல் இருந்தது கிருஷ்ணனுக்கு. தாயே, நீங்கள் நினைப்பது போல் எங்களுக்குள் எந்த தவறும் நடக்கவில்லை.
தாயின் அன்பு கட்டளைக்காக நான் எதிர்பார்த்திருந்தேன். உங்கள் சம்மதம் பெற்றுத்தான் நான் அவளை மணப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் எங்கு இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள், எந்த மூலையில் வசிக்கிறாள் என்பது கூட இன்று வரை எனக்கு தெரியவில்லை தாயே. ஆனால் அவளை நான் தேடி எப்படியாவது கண்டுபிடித்த பின்பு தங்களிடம் உண்மையை சொல்ல வேண்டுமென்று தான் இத்தனை காலமும் நான் காத்திருந்தேன். இதில் தாயிடம் நான் மூடி மறைப்பதற்கு எந்த ஒரு சாராம்சமும் இல்லை தாயே என்றான் கிருஷ்ணன். அப்படி என்றால் அந்த சின்னாதேவி யார்? என்னுடைய நாட்டிய குரு பந்தம் லட்சுமி நாராயணா எல்லா விவரங்களையும் எனக்கு சொல்லியிருந்தார். அதில் சின்னாதேவியின் குடும்பம் விஷயமும் அடக்கமாக எனக்கு அன்று தெரிய வந்தது. அதை பற்றிய விவரங்களை நான் ஒரு நாள் தெளிவாக சொல்லுகிறேன் தாயே, இன்று வேண்டாம் என கெஞ்சினான் கிருஷ்ணன். முடியவே முடியாது, இதை பற்றிய முழுமையான உண்மை எனக்கு இன்றே தெரிய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார் ராணி நாகலாதேவி. யோசித்து கொண்டிருந்த கிருஷ்ணன், தாயே, நான் சொல்ல சொல்ல நீங்கள் கோபப்படவே கூடாது என உத்தரவு மட்டும் பெற்றுக்கொண்டான் தாயிடம். இதனுடைய அடுத்த தொடர், அடுத்த நிலை. யார் இந்த சின்னாதேவி?